ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்புறம் லீகலி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணியிருப்போம். அப்புறம் குழந்தைங்க பிறப்பாங்க. நம்ம குழந்தைங்கள பார்த்து வளர்ப்போம். அவங்களோட லைஃப்பை வந்து நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சப்போர்ட்டிவாக நிற்போம். அதுதான் வந்து லைஃபு. நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பும் கூட. ஆனால் இப்போ வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம். மேரேஜ் பண்ணிங்கனாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வருது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளமு, அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளமு, அப்புறம் வந்து மற்றவங்களால ப்ராப்ளம்னு நிறைய ப்ராப்ளம் தான் வருது. நாங்கள் பெட்டர் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஒரு பாயோ இல்லை கேர்ளை வந்து ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா, அவங்க வந்து என்னுடைய லைஃப் நான் பார்த்துட்டு போகிறேன், நான் வந்து இது வரைக்கும் எந்த வரைக்கும் போதும் நான் வந்து என் லைஃப்பை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், சரி நீ உங்கள் லைஃப்பை பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க ஓகே, அது வந்து அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் வந்து இப்போலாம் அப்படி இல்லை, மிரட்டுறது, நீ வந்து உன் லைஃப்பை பார்த்துட்டு போனால் நான் இப்படி பண்ணிவிடுவேன், நான் அப்படி பண்ணிவிடுவேன்னு சொல்கிறது, சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறது, கேமரா முன்னாடி வந்து எல்லாமே வந்து பேசுறது, அது அது வந்து சின்ன பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் வந்து பேசி தீர்த்துக்கலாம். அதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாருக்கிட்டே சொல்லிவிட்டு அதை வந்து வைரல் ஆக்கிட்டு ட்ரெண்டிங் ஆக்கிட்டு அதை பார்த்து நிறைய பேர் வந்து கெட்டு தான் போகிறாங்க. அதனால வந்து யாரும் வந்து நல்லா இல்லை, இவங்களே இப்படி பண்ணுறாங்களா, நம்ம பண்ணுறதுக்கு என்ன, நம்மளால் எதுவும் பண்ண முடியாதான்னு அந்த மாதிரி தான் போகிறாங்க. ஆனால் வந்து அது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வியூ கிடையாது, நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் கிடையாது. அது ரொம்ப தப்பானது. இந்த ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப தப்பான ஒரு பாயிண்ட்டை வந்து விதைக்கிற மாதிரி தெரியுது. அது வந்து நல்லது இல்லை. நல்லா ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் வந்து மேரேஜ் பண்ணி குழந்தைங்கள பெற்றுட்டு லீட் பண்ணுற லைஃப் தான் வந்து ரொம்ப நல்ல லைஃப்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கணும். ஆனால் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதை பார்த்து எவ்வளவோ சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பார்த்து அதை வந்து வளர்கிறாங்க. இப்போ ஃபோட்டோலாம் வச்சு மிரட்டுறது, நீ வந்து உன் லைஃப்பை போய் பார்க்க போனீங்கன்னா நான் இதை பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், உன்னை பற்றி தப்பாக எல்லாருக்கிட்டே சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் அது மாதிரி பரப்புறதுனால அவங்களோட அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. அந்த மிரட்டுறவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லதாக நினச்சிட்ருக்காங்க, நம்ம ரொம்ப நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. மிரட்டுறதுனால வந்து நம்மளுடைய வளர்ப்பு தான் நம்ம வந்து அசிங்கப்படுத்திக்கணும், நம்மளை வந்து நாம் அசிங்கப்படுத்திக்கணுன்றதே தெரில. மற்றவங்க மேலே பழி போடுறதுனால வந்து எல்லோரும் நம்ம மேலே சிம்பத்தி படுவாங்க, நம்ம மேலே வந்து சாஃப்ட் கார்னர் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. இது வந்து இந்த வியூ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ராங்காக இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. இப்போல்லாம் ஃபோட்டோவில் 2 ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துட்டு யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் பழி போடலான்ற அளவுக்கு ரொம்ப டெவலப் ஆகிட்டு வருது. இதெல்லாம் வந்து சமூகத்தை வந்து சீரழிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. இதை பார்த்து வந்து நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருடைய கேரக்டரை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக வந்து சோஷியல் மீடியாவை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து பேசி தீர்க்கக்கூடிய விஷயம்னா பேசி தீர்த்துக்கலாம். அது எப்படி வந்து டீல் பண்ணிக்கணுமோ அப்படி டீல் பண்ணிக்கணும். ஒருத்தர் கேரக்டரை பற்றி அசிங்கப்படுத்துறதுக்குனே ஒரு குரூப் வந்து கிளம்பி வர்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசாட்சிக்கு கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்கு வந்து யாரை பற்றி நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது, லீகல் கேட்குறது, நீங்கள் இருக்கிறது லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் அது எப்படி லீகல் கேட்க முடியும்? பதிவு திருமணம் பண்ணிவிட்டு லீகலாக எல்லாமே பண்ணால் தான் வந்து சட்டத்திலே வந்து இடம் இருக்குது. நீங்கள் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எனக்கு வந்து லீகல் வேணும், நீ வந்து ஏன் கூட தான் இருக்கணும், இல்லைனா உங்கள் ஃபோட்டோலாம் இது பண்ணிவிடுவோம், உங்கள் கேரக்டர் அசிங்கப்படுத்திடுவா அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. இது வந்து என்னுடைய கருத்து. இது வந்து நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து நான் பொதுப்படையாக சொல்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டு இவங்க அப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா சொல்ல வரல. என்னுடைய கருத்தை வந்து நான் என்னுடைய சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.